சோதரையா கத்திரிக்க சோதரையா எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா தூக்கி மறிக்கலாம். நல்லா நல்லா இருக்கீங்க. சொல்லுங்க. பாஸ்டர், இப்போ இந்த இஸ்ரேல்ல வந்து ஒரு 3 நாளா யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க ஐயா. இதெல்லாம் பைபிள் படி பார்த்தா இஸ்ரேலுக்கு கடைசியா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், ஈரான் கூட ரஷ்யா கூட இருக்குன்னு படிச்சிருக்கோம். இருந்தாலும் இப்போ என்ன கேட்கறாங்க அப்படின்னா, மக்கள் ஒவ்வொருத்தருடைய வெளிப்பாடை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்றாங்க. நல்லது நல்லது. நீங்க ஒரு நல்ல போதகர், வெளிப்பாடு கொடுத்து அடிக்கடி நீங்க வெளியே செய்தியெல்லாம் கொடுக்கறத கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ உங்களுடைய ஒரு போதகரா இருந்து நீங்க எப்படி பாக்குறீங்க, இந்த இஸ்ரேல் பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க, அதை குறித்து உங்க பதிவு பண்ணுங்க. இதை நம்ம மேசியாவில் வெளியிடுவோம். இஸ்ரேல் தேசத்தினுடைய போர்கள், யுத்தங்கள், பிரச்சனைகள் வரும் என்று தேவன் அறிந்துதான் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு செய்தியை சொன்னார். அது என்னன்னு சொன்னா, இஸ்ரேல் சமாதத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் சொன்னார். ஓகே. எத்தனை, நான் உள்பட எத்தனை சபைகள் அது போல ஜெபித்திருப்போம் என்பது அது ஒரு கேள்விக்குறிதான். இது ஒரு முறை 2 முறை ஜெபித்திருப்போமே தவிர, வேண்டுதல் செய்திருப்போமே, சமாத வேண்டுதல் செய்திருப்போமே தவிர, அநேக முறை அதுக்காக வாரந்தோறுமா கூட அப்படி ஜெபித்ததாக சரித்திரம் கிடையாது. அப்படி இல்லை. ஒண்ணு. 2வது வந்து யூதர்கள் வந்து இன்னும் மனம் திரும்பல. யூதர்கள் வந்து ஒரு கோடி பேர் சுமார் இருப்பார்களானால் ஒரு 10 லட்சத்துல 20 லட்சம் பேர் தான் இயேசு கிறிஸ்து மேசியா தேவன் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கார்கள். மீதி பேர் யாருமே வந்து உலக நாணத்துல தான் இருக்கிறாங்க. அது ஒரு காரணம் இந்த யுத்தம் நடப்பதுக்கு. 2வது, இந்த யுத்தம் வந்து ஈசாக்கினுடைய சந்ததிக்கும் இஸ்மாயிலுடைய சந்ததிக்கும் நடக்கிற யுத்தம். இது மாம்சத்துல பார்க்கும்போது உலக பிரகாரமா அப்படி தெரியும். இது ஆவிக்குரியது பார்க்கும்போது அவங்களுக்குரிய யுத்தம் தான் இது. அது பங்காளி சண்டை. ஓகே. ஏன்னா ஆசீர்வாதம் அங்கதான் இருக்குது. இந்த ஆசீர்வாதம் என் மூலியமா போனோமா உன் மூலியமா போனோமா, அதான் மெயின். ஆபிரகாம் கொண்ட ஆசீர்வாதம் வந்து இஸ்ரேல் மூலியமா தான் கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் இந்த யுத்தங்கள் நடக்கிறது. இது அடிக்கடி இது போன்ற நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த நாள்ல நடக்கும்போது இயேசுடைய வருகைக்கு அடையாளமா பாக்குறீங்களா, எப்படி பாக்குறீங்க? இயேசு கிறிஸ்து வருகையை வந்து நம்ம இப்பதான் சொல்லுவதற்கு உலகத்துல யாருக்குமே தகுதி இல்லைன்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. எனக்கு இல்லப்பா, அது பேதாக்கு மட்டும் தெரியும்னு சொல்லிட்டாரு. அதை குறித்து பேசுறது யாருக்கும் தகுதி கிடையாது. ஆனாலும் நம்ம கேள்விப்படுறோம், இல்ல நீங்க கேட்கறீங்கன்றதுனால அது சொல்ல வேணும்னு பார்த்தாக்கா இது பல மாசங்கள் ஆகும். சுருக்கமா நம்ம சொல்லணும், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் சொல்லணும்னு சொன்னாக்கா, இந்த கடைசி காலம் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. மத்திய புஸ்தகம் எழுதுகிறது யுத்தங்களும் யுத்த செய்திகளும் கேள்விப்படுங்க, உடனே நம்பாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடினால் கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லா மனுஷனும் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீடிய பொறுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது பல லட்சம் மக்கள், பல கோடி மக்கள் இன்னும் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுதான் மேசியான்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஞானஸ்நானம் பெற வேண்டும். இயேசு நாம மகிமைப்பட வேண்டும். இதுதான் மெயின். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேதுரு சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 1வது வசனம், அன்றியும் சகோதரரே, தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் அவரிடத்தில் சேர்க்கப்படும் வருகை குறித்தும் நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஒருவர் ஆவியாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் இருந்து வந்ததாய் தோன்றுது ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமா இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமல் கலங்காமல் இருங்கள் சொல்லிட்டாரு. அதாவது 2 ஒரு தீர்க்கத்தை, அதாவது ஒரு சீசன் சொல்லிட்டாரு. அடுத்தது சீசன் ஸ்தானத்துல இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் பல நிருபங்களை எழுதினார். தேவன் வெளிப்பாடு கொடுத்தவர். அவரே இப்படி சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்துவும் சொல்லிட்டாரு. மத்தியில இருக்குது, லூக்கால இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லாரும் உலகம் முழுவதும் சுவிசேஷத்துக்கு மனம் திரும்புவாங்கன்னு ஆண்டவர் எதிர்பார்த்தாலும், ஏற்கனவே கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நிறைய பேர் பின்மாற்றமாய் போறதையும் பார்க்க முடியுது. லண்டன், இந்தியால, தமிழ்நாட்டிலே இருக்குது. இவங்க மறுபடியும் இயேசு கூப்பிடுவாரா, அவ்வளவுதான் கை விட்டுருவாருங்களா? அவருக்கு தேவனுன்னு ஒரு கணக்கு இருக்குது ஐயா. அதாவது வசனங்கள் வந்து முழுமையா நம்ம அதை வாசி பார்த்தோம்னா 3ல 1 பங்கு தான் ரட்சிப்புக்குள்ள வருவார்கள், கிறிஸ்துக்குள்ள வருவார்கள். அவங்கதான் மனவாட்டி சபையா இருப்பாங்க, திரள் கூட்டமா இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் போனோம். ஆதியாகமம் வெளிப்படுறது மட்டும் போயிட்டு இருக்கலாம். இந்த செய்தி நம்ம பேச சபைகள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எழுப்புதலா பேசப்படுதுங்களா? எழுப்புதல் ஒரு சில சபைகள்ல பேசப்படுகிறது. எழுப்புதல பேசுறதுனால வந்து இப்போ எழுப்புதல் ஒரு சப்ஜெக்டே கிடையாதுயா. இப்ப இது எழுப்புதல் என்ன அர்த்தம் ஐயா? எழுப்புதல் வந்து அது சொல்லப்பட்டது வந்து என்னன்னா, தேவனுடைய ஆலயத்துக்காக சொல்லப்பட்ட, தேவனுடைய ஆலயத்துக்கு பணிவிடைகளுக்கு பணம் கொடுப்பதற்காக உதவி செய்வதற்காக சொல்லப்பட்டதான் எழுப்புதல் ஒரு வார்த்தை. அதையும் வந்து எதுல போட்டிருக்காங்கன்னு சொன்னாக்கா, யாத்திராகமம் புஸ்தகம் 35வது அதிகாரம் 27வது வசனம், என்று சினுடைய இருதயம் நாணத்தினால் எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லோரும் வெள்ளாட்டு மயிரை தரித்தார்கள். பின்பு எபோத்தியாவிலும் மார்பகத்திலும்
பதிதாக்கும் கோமேதகம் இது போல என்னன்னா அந்த கல்லுகள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு உண்டான ஒருத்தர் வந்து செங்கல் மணல் இப்ப வாங்கி கொடுக்குறாங்கல்ல அது மாதிரி வந்து தங்கத்துல பதிக்கக்கூடிய பொருட்கள் கொடுப்பதற்காக தான் எழுப்புதல் நாணத்தை பத்தி பேசுறாங்களே தவிர எழுப்புதல்னா கிறிஸ்தவர்கள் எல்லாருமே உலகத்துக்கு ஒட்டுமொத்த ஜனமும் கிறிஸ்தவர் ஆயிடுவாங்கன்றது அதுக்கு அர்த்தம் கிடையாது. எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்துருவாங்கன்றதுக்கு அதிகாரம் கிடையாது. இப்போ நீங்க சொல்ல வர்றது ரெண்டு விஷயம் தெரியுது. ஒண்ணு வந்து எருசலேம் சமாதானத்துக்கு ஜெபம் பண்ண சொல்றீங்க. ஆமா. ரெண்டாவதா வந்து சுவிசேஷத்தை அறிவிக்குன்னு நிறைய பேர் அநேகர் இயேசுவை அறியணுங்கிறீங்க. அதுதான் அவர் சொல்றாரு. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாது அவன் இஷ்டம், அது கர்த்தருடைய சித்தம். ஆமா ஆமா. ஒரு நல்ல பாயிண்ட சிறப்பா கொடுத்துறீங்க. ரொம்ப நன்றி ஐயா, உங்களுடைய செய்திக்காக நன்றி. எல்லாரும் எருசலேமுக்கா ஜெபம் பண்றவங்க பண்ணட்டு, சுவிசேஷத்தை அறிவிக்கிட்டு இயேசு வரும்பொழுது வரட்டும். நானுமா ஜெபிக்கணும், வேற ஒண்ணுமே இல்லையா. எல்லாத்துக்கு போய் நம்ம போய் அலட்டி கொண்டு எதுவுமே நம்ம செய்ய முடியாது. தேவனோட சித்தம், அவரு சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம நம்மளோட சித்தத்துக்கு நம்மளோட விருப்பத்தை கேட்டுனால்தான் இந்த இவ்வளவு பிரச்சனையா நடக்குது காரணம். ரொம்ப நன்றி ஐயா, சிறப்பான